இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தனிமையாய் அழுகின்றாயோ, அழைத்தவர் நான் அல்லவோ, கலங்கிடாதே மகனே, எந்தன் தோளில் சுமப்பேன் என் மகனே, கலங்கிடாதே மகளே, எந்தன் நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே, தனிமையாய் அழுகின்றாயோ. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. தேவன் தமது எல்லா கிருபைகளையும் வல்லமைகளையும் கொடுத்தார். ஆனால் அதை சரியாக பயன்படுத்தாமல், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பின்படி காரியங்களை செய்யாமல், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனால் வேதம் சொல்லுகிறது. இது நிமித்தம் ஆண்டவரே சொல்லுகிறார், நான் சவுலை ராஜாவாய் மாற்றினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. இந்த காரியங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி அதிகமாய் பாதிக்கிறது. ஒரு ராஜாவை ஏற்படுத்தினோம். ஜனங்கள் பிடிவாதமாய் கேட்டார்கள், எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் அந்த ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ராஜாவோ பிரியமாய் ஆட்சி செய்யவில்லையே, ஆண்டவருக்கு பிரியமாய் காரியங்களை செய்யவில்லை என்று சொல்லி துக்கித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவரை அந்த ராஜா புறக்கணிக்கிறார். அதனால் சாமுவேலுக்கு அதிக பாதிப்பு வந்ததுனால் அப்படியே இருக்கும் பொழுது ஆண்டவரே சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து பேசுகிறார், நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான். ஏதாவது காரியங்கள் பாதிப்புகள் வரும்போது அதே நினைத்து 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 துக்கித்துக் கொண்டே வாழ்க்கை அப்படியே முடிந்து விடுகிறது. தீர்க்கதரிசி பார்த்த ஆண்டவருக்கு, நீ எதுவரை அப்படியே துக்கித்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பாய்? அடுத்த லெவல், அடுத்த காரியத்தை செய்வதற்காக ஆயத்தமாக என்று சொல்லுகிறார். தைல கொம்பை எடுத்து நிரப்பிக்கோ, பெத்லெகேமுக்கு போ, ஈசாவின் இடத்தில், அங்கு சவுல் ஸ்தானத்திலே என்னுடைய ஜனங்களை நல்ல முறையில் ஆள்வதற்கு அவன் குமாரில் ஒருவனை தெரிந்து கொண்டேன் சொல்லுகிறார். அவ்வண்ணமாகவே போகிறார். அங்குதான் தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆண்டவர் மாற்று வழிகளை வைத்திருக்கிறார். ஒரு வழி அடைபடையும் பொழுது 7 வழிகளை அல்லது பல வழிகளை திறப்பார் என்பதுதான் உண்மை. ஒருவேளை ஒரு காரியத்தில் தோற்று போயிருக்கலாம், ஒரு வழி அடைபட்டு போகலாம், எதிர்பார்த்தது கைவிட்டு போகலாம், நடக்காமல் போகலாம், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீர்களா? கர்த்தர் பல வழிகளை திறக்க முடியும், பல விதத்திலே உயர்த்த முடியும். ஒரே ஒரு பாதைதான், ஒரே ஒரு வழிதான் எனக்கு இருக்குது உயர்வதற்கென்று சொல்லி அல்லது வாழ்வதற்கென்று பிடித்து புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் மேன்மையான காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு பெரிய குருசேட் மீட்டிங் நடக்கிறது. திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. அதில் 2வது நாள் கூட்டம் நடக்கும் பொழுது ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். ஊழியர் பிரசங்கிக்க வரவில்லை. பாடல் ஆராதனை போய்கொண்டே இருக்கிறது. வந்து விடுவார் என்று சொல்லி பார்த்தால் வந்த பாடில்லை. இதனால் என்ன செய்வது என்று அந்த கூட்டத்தில் போயிருந்த ஒரு சகோதரர், அவர் ஏற்கனவே இந்திய தேசத்துக்கு வந்து ஊழியத்திலே தோற்று போடவர்களால் நினைத்ததை செய்ய முடியாமல் தன்னுடைய மனைவியோடு திரும்பி தன் தேசத்துக்கு போய் அங்கு இருந்த சூழ்நிலையில் அந்த கூட்டத்துக்கு போய் அவரும் கலந்து கொள்ள போயிருக்கிறார். இவருக்கு அதிக துக்கம். ஏன்? நேற்று தினம் மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு அதை விட கூட்டம் கூடி வந்திருக்கிறது. தேவனுடைய ஊழியரை தேவன் வல்லமையாக பயன்படுத்த எதிர்பார்த்து வந்தால் அந்த ஊழியர் வரவில்லை. ஆனால் செய்தி வருகிறது, இஸ் டையிங், அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார், அந்த அளவு பலவீனமாகிவிட்டார் என்று. இன்னும் அந்த துக்கம் இந்த சகோதரனை ஆழ்த்துகிறது. ஐயோ, இவ்வளவு திரளா ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள், இவர்களுக்கு யார் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவது, யார் இவர்களை நீதியின் பாதையில் நடத்துவது என்று ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு ஆத்ம பாரம். அதோடு மட்டுமல்ல, முந்தைய சில நாட்கள் முன் ஒரு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விட்டார். அந்த ஊழியர் இடமும் வெற்றிடமாக போய்விட்டது. என்ன செய்வது? அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் பேசுகிறார். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அந்த சகோதரன் மேல் விழுந்தது. ஒரு ஒளி, நீதான் அந்த மனிதன் என்று சொல்லி துடிக்க ஆரம்பித்தது. யாரும் இல்லையே, என்ன செய்வது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, நான் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறேன், அந்த வெற்றிடங்களை நிரப்ப நான் உன் மூலமாய் கிரியை செய்ய விரும்புகிறேன். அந்த இடத்துல தேவ வல்லமை அந்த மனிதனை நிரப்பினது. எழுந்தார், தேவனுடைய ஊழியத்தை மீண்டுமாய் வைராக்கியமாய் செய்தார். உலகத்தை அசைத்து விட்டு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போனார். அவர் தான் T.L. ஆஸ்பான். யோசித்து பாருங்க. அநேக நேரத்தில் அப்படிதான் நினைக்கிறோம், என்ன செய்வதுன்னு தெரியலையே, இனி அவ்வளவுதான் முடிந்தது என்று நினைக்காங்க. மீண்டும் ஒரு ஆரம்பத்தை அதிலிருந்து முடிவிருந்து தொடங்க நம்முடைய ஆண்டவரால் முடியும். அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த நாள் இதை தாழ்த்தி ஆண்டவர் கையில் ஒப்புக் கொடுங்க. எதுவானாலும்
ஆண்டவர் நமக்கு நன்மையை மாற்றிக் கொடுப்பார். ஒருவரை தடை இருந்தால் அதை உடை தெரிவார். அடைப்பட்ட கதவுகளை திறந்து கொடுப்பார். வாய்ப்புகள் போய்விட்டதை நீ எப்படி தாழ்த்தும் பொழுது மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீங்கள் வாய்ப்புகளை கொடுக்கிறவர். ஒவ்வொரு காரியங்களை குறித்து துக்கித்து என்ன செய்வென்று அங்கலாய்க்கும் பொழுது என் நேர்வழியில நடத்தி இந்த துக்கிப்பை மாற்ற வல்லமுள்ள தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கண்ணீரோடு வேதனையோடு புலம்பலோடு இழப்புகளை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்போடு இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டால் மீண்டுமா இந்த பிள்ளைகளை தூக்கி நிறுத்த முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை நீர் கொடுப்பீராக. நாள் முழுவதும் பிரசனம் இருக்கட்டும், கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிரயாணத்தில் பாதுகாப்பு இருக்கட்டும், எல்லாவற்றையும் கரம் வந்து நடத்தட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற இரத்த கொட்டைகள் வைத்துக் கொள்ளும். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டாதே ஆண்டவர், எதுவரைக்கும் கவலையோடு எதுவரைக்கும் துக்கத்தோடு இருப்பீங்க? துக்கத்தை எல்லாம் அகற்றிவிட்டு எழுந்து காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் கூட இருப்பார். காரியங்கள் வாய்க்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்.